ஹே காய்ஸ் வெல்கம் பேக் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஃபோட்டோவை எப்படி லைட்ரூம் ஆப் அண்ட் பிக்சார்ட் ஆப் இந்த ரெண்டு ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய லைட்ரூம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் கிட்ட லைட்ரூம் ஆப் இல்லைனா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் கொடுக்க முடியாது, சில பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லைட் ரூமில் இந்த இடத்த ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து எடிட் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போது நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜிலே அதாவது அன்வான்ட் ஆப்ஜெக்ட்லாம் இருந்ததுன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் வந்து இருக்குது, ஸோ அன்வான்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ரிமூவ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணுங்கள். ஸோ ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ சாரி, நான் வந்து இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டோ இல்லை வேறு ஏதாவது அன்வான்ட் திங்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலாம் இன்டர்நெட் வந்து ஆனில் வச்சுக்கோங்க, இல்லைனா ப்ரீமியம் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு அந்த நேம்லாம் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அகைன் டெக்னு கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிரைட்டாக வந்து கண்ணு கூசுகிற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ இருந்தால் கண்டிப்பாக வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி டார்க்காக இருந்ததுன்னா எக்ஸ்போஷர் கொஞ்சம் வந்து கூட்டிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோக்கு வந்து கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து ஒரு 0.5 இல்லைனா 0.10 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அகைன் கான்ட்ராஸ்ட் வந்து லைட்டாக வந்து ஒரு +2 +3 இந்த மாதிரியே வேல்யூஸில் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் இருக்கும். ஸோ உங்கள் ஃபோட்டோவில் எங்கெங்கெல்லாம் ஹைலைட் இருக்கோ ஸோ அந்த ஃபோட்டோலாம் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவில் ஹைலைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டார்க் ஆகும். இதுவே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட் ஆகும். ஸோ நான் வந்து ஹைலைட் லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஷேடோஸ் வந்து எதுக்குன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த ஷேடோ பகுதியெலாம் இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் வந்து பிளாக்காக இருக்கிறது எல்லாமே இன்னும் டார்க் ஆகிறதுக்கு நம்ம இந்த ஷேடோ வந்து யூஸ் பண்ணுவோம். அகைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைட் ஆகும். ஸோ நான் வந்து லைட்டாக பிரைட் பண்ணிக்கிறேன். அகைன் ஒயிட் ஹெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்டோட ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருந்ததுன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட் ஆகும். ஸோ அதனால் ஒயிட்டஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் பிளாக்ஸ் எங்கே வந்து கருப்பாக இருக்கும் ஸோ அது இன்னுமே வந்து டார்க் பண்ணுறதுக்கு பிளாக்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த லைட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மிக்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் சாச்சுரேஷன் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். ஸோ இந்த ரெட் கலரோட சாச்சுரேஷன் லெவலை நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து லூமினஸ்மே வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு அகைன் ஆரஞ்சு இருக்கும். ஸோ ஆரஞ்சு வந்து உங்களுடைய ஸ்கின் டோன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து எடிட் பண்ண தான் உங்ககிட்ட வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா நிறைய ஃபோட்டோஸை எடிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அகைன் லூமினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு அகைன் லைட்டாக வந்து சாச்சுரேஷனுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து எல்லோ. இப்போ இந்த ஃபோட்டோவில் எல்லோ கலர் வந்து இருக்குன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து ஃபேட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து சாச்சுரேஷன் லெவல் டிக்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வந்துடும். ஸோ இப்போ இதுவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து பிரைட்டன் ஆகும். ஸோ அகைன் வந்து ஹியூஜ் கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ எங்கெங்கெல்லாம் எல்லோ இருக்கோ ஸோ அந்த கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த எல்லோ கலர் இருக்கிறது எல்லாமே க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால் வந்து எல்லோவை கலர் சாச்சுரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹியூஜோட கலரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அகைன் க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு அகைன் சாச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சாச்சுரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கலர் எல்லாமே இருக்கும். ஸோ மற்ற கலர் எல்லாமே உங்களுடைய ஃபோட்டோவில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இல்லைனா லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறம் இப்போ ஓவராலாக நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து மாஸ்கிங் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து நமக்கு பிளர் வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து தேவை இருக்காது. இதுவே நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் டெப்த்தாக வந்து எடிட் பண்ண போகிறீங்கன்னா அந்த பிளர் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதனால் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் கிளாரிட்டியுமே லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டார்க்ஸுமே லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். எந்த வேல்யூ வச்சா உங்கள் ஃபோட்டோவுக்கு கரெக்டாக இருக்கோ ஸோ அந்த வேல்யூவில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் வேல்யூஸ், ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ நான் ஷார்ப்பனை வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அகைன் வந்து மாஸ்கிங் வந்து நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணினா அந்த எட்ஜஸ்லாம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து தெரியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஷார்ப்பிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது. அகைன் நாய்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நாய்ஸ் ரிடக்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டீட்டெயிலுமே லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து கலர் நாய்ஸ் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸுமே வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு அகைன் பக்கத்துலேயே இந்த இடத்த மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ப்ளஸ் ஐக்கானாக இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த லீனியர் கிரேடியன்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலேருந்து இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணுங்கள். ஸோ ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்த கிளாரிட்டியும் டார்ஸையும் மட்டும் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க, ஓகேவா? டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாக் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இன்னுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம், ஓகே? இந்த மாதிரி வச்சுட்டு அகைன் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போஷர் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீலாம் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த டெம்பரேச்சர் எனக்கு வந்து இப்போ இது வந்து எல்லோ கலரில் வேணும். இந்த ஒயிட் எஃபெக்ட் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஃபாக் எஃபெக்ட் எல்லோ கலரில் வேணும். அதனால் நான் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு சாச்சுரேஷனுமே லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கலர்னு இருக்கும். ஸோ கலர் எடுத்துகிட்டு போய் நான் எல்லோ கலரில் வச்சிடுறேன், ஓகேவா? ஸோ இது போல் எல்லோ கலரில் வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் இருக்கே, இது ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ளஸ் ஆர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் மாஸ்க் ஒன்றுன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டை அஃபெக்ட் பண்ணுது. இது பார்க்கும்போது ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்காது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் மாஸ்க் ஒன்று கொடுத்து செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் மேலே வந்துடும். இப்போ ஆட் பண்ண இந்த மாஸ்க் எஃபெக்ட் வந்து பேக்கில் போயிடும், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை அஃபெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அகைன் செலக்ட் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் டெக்ஸ்சருமே லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இங்கே லைட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஒயிட் ஹெட்ஸ் மட்டும் நான் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ரேஞ்ச் இருக்கும். அந்த கலர் ரேஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த க்ரீன் கலர் மேலே வச்சுட்டு அகைன் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அப்ளை டு கொடுத்துட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சாச்சுரேஷனை மட்டும் நான் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கிரேடிங்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து ஷேடோஸ், மிட் டோன், ஹைலைட்னு இருக்கும். இந்த ஹைலைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்து ஹியூஜ்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த எல்லோ டோனில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இங்கே சாச்சுரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது போல் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் லூமினஸ் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் லைட்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் பேலன்ஸுமே லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்மூக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் டு டிவைஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். ஸோ
ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நாம் வந்து இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த இடத்த வந்து இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டில் எப்படி வந்து ப்ராப்பராக வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.